தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய குடியரசு விடுதலை பத்திரிகைகளில் வெளிவந்த கட்டுரைகளிலிருந்து எந்தவித சேர்க்கையும் நீக்கமும் செய்யாமல் அப்படியே இந்த வீடியோவில் பயன்படுத்தியுள்ளோம். இந்த வீடியோவில் முகமது நபி அவர்களையும் திருவள்ளுவர் அவர்களையும் ஒப்பிட்டு விடுதலை பத்திரிகையில் தந்தை பெரியார் எழுதியது என்ன என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். ஆயிரத்தி 400 ஆண்டுகளுக்கு முன் அரபு நாட்டில் தோன்றிய முகமது நபி அவர்களும் 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் தோன்றிய வள்ளுவ பெரியாரும் அடிப்படை தத்துவத்தில் சமமான சீர்திருத்தவாதிகளேயாவர். நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு போதித்த நல்லறிவு கருத்துக்களும் வள்ளுவ பெருந்தகையார் மக்களுக்கு போதித்த அறிவு கருத்துக்களும் ஒரே தன்மையுடையன என்றே கூறலாம். நபிகள் நாயகம் அரபு மக்களின் காட்டுமிராண்டி தன்மையை எதிர்த்து போராடி அறிவு கருத்துக்களை நாட்டில் பரப்பினார். வள்ளுவ பெருந்தகை ஆரிய மக்களால் தமிழகத்தில் புகுத்தப்பட்ட காட்டுமிராண்டி தன்மைகளை எதிர்த்து போராடி அறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்பினார். நபிகள் நாயகம் ஒரே ஆண்டவன் உண்டு, அவன் ஊர், பேர், உருவம், பிறப்பு, இறப்பு, விருப்பு, வெறுப்பு, வேண்டியது, வேண்டாதது இல்லாதவன் என்று சொன்னதோடு இருப்பதாக சொல்லுவது பாவம், தவறு, அறியாமை, மடமை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். எப்படி இருந்தாலும் நபிகள் பெருமானும் வள்ளுவ பெருந்தகையாரும் மக்கள் நல்வாழ்வுக்கு ஆக வேண்டிய கருத்துக்களை, காரியங்களை நல்ல எண்ணத்துடன் எடுத்து கூறியவர்களே ஆவார்கள். தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது மாதிரி திருக்குறள் சொல்லக்கூடிய போதனைகளிலும் திருக்குரான் நபிகள் நாயகம் அவர்களினுடைய போதனைகளிலும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. அதுல ஒரு 3 முக்கியமான கருத்துக்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். திருக்குறளின் முதல் குறளை எடுத்துக்கொண்டோமேயானால், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்படி எல்லா எழுத்துக்களும் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றனவோ அதே மாதிரி உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்லுது. குர்ஆனுடைய இந்த வசனத்தை பாருங்க, அவனே முதலாமானவன், அவனே இறுதியானவன் அப்படின்னு மிக தெளிவாக திருக்குர்ஆனும் இதே கருத்தை சொல்லுது. இந்த குறளை பாருங்க, தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த குறள்ல திருவள்ளுவர் இறைவனை பற்றி சொல்லும் பொழுது அவன் இணையில்லாதவன், ஒப்புமை இல்லாதவன் அப்படின்னு சொல்றாரு. இதே தான் திருக்குர்ஆனும் மிக தெளிவாக வலியுறுத்துது. திருக்குர்ஆனுடைய இந்த 2 வசனங்களை பாருங்க, இறைவனை போன்று ஒன்றுமில்லை, இறைவனுக்கு இணையாக யாரும் இல்லை அப்படின்னு திருக்குறள் சொல்லக்கூடிய அதே கருத்தை திருக்குர்ஆனும் மிக ஆழமாக வலியுறுத்துது. இறுதியாக இந்த குறளை நம்ம பார்ப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். திருவள்ளுவர் அவர்கள் இந்த குறள்ல எல்லா மக்களும் பிறப்பால் சமம்தான் அப்படிங்கிறத சொல்றாரு. இதே சமத்துவ கொள்கையை இறுதி இறை தூதர் முகமது நபி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மக்களே, உங்கள் இறைவன் ஒருவனே, உங்கள் தந்தையும் ஒருவரே. எந்த ஒரு அரபிக்கும் அரபி அல்லாத ஒருவரை விடவோ, எந்த ஒரு அரபி அல்லாதவருக்கும் அரபி ஒருவரை விடவோ எந்தவித சிறப்பும் இல்லை. ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட அல்லது கருப்பருக்கு வெள்ளையரை விட எந்தவித சிறப்பும் இல்லை. இறைவன் மேல் உள்ள பயபக்தி மட்டுமே ஒருவரின் சிறப்பை தீர்மானிக்கும் அப்படின்னு மிக தெளிவாக திருவள்ளுவர் சொல்லிய சமத்துவ கொள்கையை முகமது நபி அவர்களும் ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி பல ஒற்றுமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாத்தை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் வேற என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார், இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில். உங்களை படைத்த உங்கள் இறைவன் உங்களுக்கு என்ன சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உடனே இங்க கொடுக்கப்பட்டிருக்க எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி இறுதி இறை வேதமான திருக்குர்ஆனின் தமிழ் மொழியாக்கத்தை வாங்கி படிங்க.